புதன் பகவான ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, இந்த காலகட்ட சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது. குறிப்பாக மிதுன ராசியில் மிருகசீடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும், திருவாதிரை 1-2-3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும், புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, இந்த காலகட்ட சூழல் எப்படி இருக்க போகுது. குறிப்பாக ஒரு சில மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஆவணி மாதம் முடிகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பதவி உயர்வு, ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, அல்லது வேலை செய்கிற அந்த மேலதிகாரியோட புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியனோட சேரும்போது புத ஆதித்ய யோகம் ஏற்படும். இந்த புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதனும் சூரியனும் சேரும்போது பார்த்திங்கன்னா, உங்களுடைய செயலில் கொஞ்சம் வேகம் அதிகமாகும், நினைத்த காரியத்தை ஒவ்வொன்றா சாதிப்பீங்க. பணவரவு கடந்த சில நாட்களை விட இந்த காலகட்டம், அதாவது இனி வருகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படாது. புதுசாக ஒரு சிலர்லாம் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக ஒரு சிலருக்கு பொறுப்பு கிடைக்கும். புதுசாக ஒரு சில பொறுப்பை பதவி வகிக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல சின்னதாக ஏதாவது மாற்றம், அதாவது வேலையில் ஏதாவது ஒரு பதவி உயர்வு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றமோ, அல்லது நீங்களே கூட ஒரு சிலர்லாம் இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது புதுசாக ஒரு வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தென்படும் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய செயலில் ஒவ்வொன்றிலையும் வேகமாக திட்டமிடுவீங்க. எடுக்கிற காரியத்தை கரெக்டாக வெற்றி பாதையில் கொண்டுட்டு போவீங்க. அதனால் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு சில மிதுனராசி என்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, புதுசாக ஒரு நிலமோ, ஒரு வீடோ, அல்லது எக்ஸ்ட்ரா உங்கள் வீட்டில் கூட ஒரு ஆடம்பர பொருளோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக வாங்குவீங்க. ஒரு சிலர் சாதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலாம். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் வீட்டை பராமரிப்பு பணியெல்லாம் செய்வீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கான சாத்தியக்கூறு இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆவணி மாதம் முடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் அது கட்டாயம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கட்டாயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் குறிப்பாக சொல்லும்போது, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இருந்தாலும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் இறங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, அல்லது புதுசாக ஒரு வேலையில் இறங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அலசி ஆராய்ங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் இறங்குறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குறிப்பாக இந்த மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியத்திற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆவணி 15க்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். கூடுதலாக ஒரு நல்ல தகவலும் கூடவே வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட சூழலை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசிக்கு ரொம்ப யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மன உளைச்சலுக்குள்ளான நம்மளுடைய மிதுன ராசிக்கு கடந்த மாதங்களை விட இந்த காலகட்டம் கடுமையான மன உளைச்சலில் இருந்த உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விரக்தியாக போன ஒரு லைஃப்பில் ஒரு சந்தோஷம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
தனிமையாக இருக்கிற மாதிரி, சுற்றி யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இல்லையா, அந்த ஃபீல் கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். அந்த தனித்தன்மை மாறும். உங்கள் கூட சில உறவுகள் வந்து நட்பாக பேசுவாங்க. நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். அந்த தனிமை அப்படிங்கிறத மாறி இந்த காலகட்டத்தில் ஒரு நட்புணர்வோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவோங்க. நமக்காக இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா, எல்லா விஷயத்தில் இறங்கினாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு திட்டமிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்குவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, கடைசி நேரத்தில் எதிர்பாராமல் ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, பதவி உயர்வு இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் தள்ளி போகும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் தள்ளி போகும். ஆனாலும் இந்த ஆவணி மாதம் முடியறதுக்குள்ளே அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில முடிவுகள் பார்த்திங்கன்னா, நான் எடுக்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி வாதாடிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. முடிவுகளை உங்களுடைய வீட்டில் நம்பிக்கைக்குரியவங்க இருக்காங்க, குறிப்பாக உங்களுடைய தாய் தந்தை இருக்காங்க, உடன்பிறப்புகள் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்க, அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு முறை இது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து இறங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சந்தேகத்தோடு இறங்கும்போது ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருக்கும். இவங்கக்கிட்ட கேட்டு அதை தெளிவுபடுத்திட்டு நீங்கள் இறங்கும்போது ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் கடுமையான கோபத்தை தருவார். பிடிவாதத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். பதட்டப்படாமல் இயல்பான நிலையில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் சாதகமான சூழலில் இருக்கிறார். அதோடு கூட சூரியனும் உங்களுக்கு சாதகமான சூழலில் இருக்கிறார். செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால வேகம் அதிகமாகும். சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயத்தெல்லாம் டக்குன்னு இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க. நம்ம இந்த விஷயத்தை இப்படி செஞ்சுருக்க வேண்டாமே, வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தா நமக்கு ஒரு சாதகமான பலன் கிடைத்திருக்குமே அப்படின்னு செஞ்சதுக்கப்புறம் யோசிப்பீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மிதுன ராசி அப்படின்னாவே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிதானமாக இறங்குவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். டக்குன்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்காமல் இறங்கிடுவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பல கலைகளை கற்று அதன் பிரகாரம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் வேகம் காட்டுவீங்க. டக்குன்னு அதற்கான இன்கம்மை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக ஆற்றலை போடுவீங்க. அந்த ஆற்றலுக்கு ஏற்ற உழைப்பு உடனே கிடைக்கல, அதற்கான பெனிஃபிட் உடனே கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கோவப்படுவீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுனம் அப்படின்னாவே நல்ல பேச்சாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. புதனுடைய ஆதிக்கம் இல்லையா, அதனால நல்ல பேச்சாற்றல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் சேரும்போது பார்த்திங்கன்னா பேச்சாற்றலோட வேகமும் அதிகமாகும். டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. அது மற்றவங்களுடைய மன உளைச்சலையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் கொஞ்சம் யோசித்து இறங்குங்க. அதே நேரத்தில் நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் பேசுகிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. மன உறுதியோடு ஒவ்வொரு முடிவையும் எடுப்பீங்க. எத்தனை முறை விழுந்தாலும் அடுத்த நிமிடமே பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தூசி தட்டி விட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நகரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான். மன வலிமை அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த மன பக்குவம் இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னாவே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் முன்னாடி நின்று ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு தாராள குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆவணி மாதம் முடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் சாதகமான சூழலோடு இருக்கிறதுனால மனதில் ஒரு குழப்பம், தெளிவில்லாத ஒரு சூழல் இருந்தது இல்லையா, அது மாறும். புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய புத்தி கூர்மை அதிகமாகவும் புதனோடு சூரியனும் சேரும்போது சரியாக முடிவெடுப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உங்களை புறக்கணித்தாங்களோ அந்த இடத்துலையே வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களை தேடி முக்கியமாக ஒரு சில பொறுப்புகள் கிடைக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. பணப்புழக்கம் ரொம்ப
சிறப்பாக இருக்குது. தேங்கிக்கிட்டு இருந்த அந்த நிலுவையில் இருந்த தொகையில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். வருமானம் நல்ல சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்புகள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நெகட்டிவான மனிதர்களை பார்த்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக வந்து எப்பவுமே குறை சொல்கிறவங்கள தற்காலிகமாக நீங்கள் கொஞ்சம் விலக்கி வைக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தியான பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். முடிந்தால் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும்போது வெறுங்கையோடு போகாமல் அந்த பெருமாளுக்கு பிடித்த மாலையான துளசி மாலையை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு அணிவித்து பெருமாளை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எத்தனை முறை பெருமாள் ஆலயத்திற்கு சென்றிருக்கீங்க? என்ன பெருமாள் ஆலயத்திற்கு சென்றிருக்கீங்க? உங்களோட ஊரில் கூட ஏதாவது பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இப்படி பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயங்களை வழிபடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ஊரில் அந்த மாதிரி ஏதாவது பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. மற்றவங்களும் இதை பார்த்து பயன்பெறுவாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.